நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியாத தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த வீடியோக்களிலே ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற மிஷினரிமார்களாக இருக்கட்டும், இல்லை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், அவர்களை மரணத்துக்கு அப்படி என்றால் இரத்த சாட்சியாக அவர்கள் மரிப்பதற்கு தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்று பார்க்கலாம் என்று கடந்த வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். நாம் இந்த வீடியோவில் ஒரு மிஷினரியை குறித்து பார்க்கலாம். அவர் பேர் மகாராஜா வேதமாணிக்கம். அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த வருஷம் 1763 வருஷம். அவர் பிறந்த இடம் தஞ்சாவூர். அவர்கள் வாழ்வதற்கு வந்த இடம் பல்லாடு. இது எங்கே இருக்குது என்றால் கன்னியாகுமரி மாவட்டம். சுமார் 200 ஏக்கருக்கு சொந்தமானவர். அவர் பேர் முன்னாடியே இருக்கும், மகாராஜா என்று. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர் கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போவதற்கு அப்பெல்லாம் நடந்து செல்வது தான். அந்த நடந்து போகும்போது அந்த கலப்பிலே அநேகர் மரித்து போவார்களாம். இவர் நடந்து கொண்டு போய் அந்த ஆலயத்திலே பிரவேசித்து இவர் உடுத்திருந்த அங்கி காக்கி ட்ரெஸ்ஸுகள், அந்த மாலை போடுவார்கள் அல்லவா, அந்த ஆடை உடுத்திருந்தார். அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்திலே விபச்சார ஆட்டங்களும் விபச்சாரத்திற்கு ஆட்கள் நெருங்கி வருவதும் பார்த்து இந்த இடத்துல கடவுள் எப்படி வாசம் பண்ணுவார் என்று அவருக்கு தோன்றினது. அங்கே கலப்பாக உறங்கி விட்டார் அவர். அந்த இடத்துல அங்கே உறங்கும்போது ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒருவர் அவரிடத்தில் வந்து, நீ ஏன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறாய்? நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று சொன்னார். அங்கே போகும்போது ஒரு பிரசங்கியார் இப்படியாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வஸ்திரத்திலே அவர் உள்ளே செல்ல முடியவில்லை. ஆகையால் திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டார். இவ்வளோ சத்தியம் இருக்கிறதே, இந்த கடவுள் யார்? இவரை தேட வேண்டும் என்று வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அதில் இருக்கிற கருத்துக்களை வாசிக்க ஆரம்பித்தார். வெளிநாடுகளிலிருந்து ஒரு மிஷினரி வந்தார். அவரோடு இவர் பேசினார். எனக்கு வேதத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டினார். அவர் எல்லாவற்றையும் இவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவரோடு இணைந்து இவர் சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சபைகளை ஸ்தாபித்தார். அப்போது இவர் இருந்த அந்த ராஜா வம்சத்தினார் இவரை கொன்றுவிட வேண்டும் என்று யோசித்து
நம் மதத்தை விட்டு வேறே மார்க்கத்தில் செல்லுகிறானே, இவரை கொன்றுவிட வேண்டும் என்று வந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து தப்பித்து ஒரு மலைக்கு ஓடினார். அங்கே ஒரு வருடமாக கிடைத்ததை சாப்பிட்டு ஒரே அங்கியை உடைத்து கொண்டு ஒரு வருடமாக கஷ்டப்பட்டார். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின நிலைமைகள். அப்போது கீழே வந்து பார்க்கும்போது ஒரு மனைவியை உயிரோடு எரித்து கொன்று விட்டார்கள். ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை மறுபடியும் தொடர்ந்து செய்தார். சபைகளை ஸ்தாபித்தார். கடைசியாக ஒரு ஆலயத்தில் அவரை வேறே மார்க்கத்தார் சுற்று போட்டார்கள். சகோதரன் மகனை பார்த்து, நீ என்னை கொன்றுவிடு, அவர்கள் கரங்களில் நான் மறிக்க வேண்டாம் என்று கடைசியாக அவரை வெட்டி கொன்றுவிட்டார். ஒன்றாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இவருக்கு என்ன கிடைத்தது? இவர் வாழ்க்கையில் என்ன நேரிட்டது? எதற்காக தன் சொத்துக்களை இழக்க வேண்டும்? எதற்காக தன் மனைவியை இழக்க வேண்டும்? எதற்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, அவர் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆபரணங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒன்று தான் நிரந்தரம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். அதற்காகத்தான் தன் ஜீவனையே கொடுத்தார். நாமும் கர்த்தருக்காக வாழ்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.